ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்டா. எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி குரூப் அந்த குரூப்பில் இருக்க இமேஜுக்கு எஃபெக்ட் எல்லாமே நானே ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மீத இருக்க பீட் மார்க்கு பதிலாக இந்த பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இதில் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி அடுத்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறேன் நான் அடுத்த இதில் சொல்லுவேன். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் மொதல் ஸ்டெப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த பீட் மார்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க குரூப் ஆல்ரெடி அப்படியே இருந்தால் தான். ஸோ இது போக மீதம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் பீட் மார்க் எல்லாத்துமே இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு குரூப் கொடுத்துருக்கீங்க பதிலாக இதில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு 2 லேயர் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேயர் தான் இமேஜ். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறேன். இப்போ உங்களோட இமேஜ் இப்போ நான் வேறு இமேஜ் கூட இந்த இமேஜ் கூட எடுத்துகிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதுக்கு மேலே அந்த முன்னாடி ஒரு குரூப் இருக்குது பதிலாக இதில் வந்து நம்ம அதே இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த மேலே இருக்க அந்த எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த குரூப் ஆப்ஷனை டச் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணாலே போதும். நமக்கு இந்த மாதிரி மறுபடியும் 2 லேயராக வந்துடும். ஸோ இதில் இந்த கீழே இருக்க லேயர் தான் இமேஜ். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்டரை டச் பண்ணிட்டு அடுத்து அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணோம் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம முன்னாடி பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணமோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். இதிலே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ என்னோட ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்க குரூப்பில் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். அந்த ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதுக்கடுத்து நீ மீத இருக்குது என்ன இந்த மாதிரி சின்ன இமேஜஸ் தான். ஸோ இந்த சின்ன இமேஜுக்கு நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இந்த மொதல் இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இந்த மொதல் இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட தான் சேர்ந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா நான் ஒரு சில இடத்துல டபுள் பீட் மார்க் வச்சிருப்பேன். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜ் பதிலாக அது வந்து டபுள் பீட் மார்க்கில் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த சைடில் இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதை அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கில் நம்ம மொதல் இமேஜை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து நான் எங்கெல்லாம் டபுள் பீட் மார்க் வச்சிருக்கணும், ஸோ அடுத்து ஒரு 2 இமேஜை விட்டுட்டு 3வது இமேஜில் டபுள் பீட் மார்க் வச்சிருக்கணும். ஸோ அந்த இடத்துல இருக்க இமேஜுக்கும் அதே மாதிரியே ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த லாஸ்ட்டுக்கு பேஸ்ட் ஸ்டைல் இதை நீங்கள் ஒன் டைம் மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து 4வது இமேஜ் தான் டபுள் பீட் மார்க் வச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த 4வது இமேஜ்லேயே மறுபடியும் இதே எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து மீத இருக்கிறது என்ன, இந்த மாதிரி சின்ன இமேஜஸ். ஸோ இந்த சின்ன இமேஜுக்கு நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இதில் இனி நமக்கு மீத இருக்கிறது என்ன, இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டை எப்பயும் போல நாம வெறும் எஃபெக்ட் மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்டில் போய் அந்த 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட் இந்த வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது அந்த டபுள் பீட் மார்க்குக்கு போக மீத நடுவில் சின்னதாக இருக்குது பதிலாக இப்போ இந்த 2வது இமேஜில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக 2வது இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே அடுத்து நம்ம வீடியோட லாஸ்ட் வரை எந்தெந்த இமேஜஸ்க்கெலாம் இன்னும் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே என்ன பண்ணால் இந்த ஒரே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட மீத இருக்க இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ எப்படி இருந்தாலும் மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன ட்ரிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த லாஸ்ட் எஃபெக்ட் எல்லா வீடியோலுமே ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மீத இருக்க எஃபெக்ட் அதாவது மீத இருக்க இமேஜ் எல்லாத்துக்குமே அந்த எஃபெக்ட் தான் எப்படி ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் எந்த இமேஜும் நம்ம விட போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த லாஸ்ட் எஃபெக்ட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த ட்ரிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான்
வீடியோட லாஸ்ட் வர மீதி இருக்க எல்லா இமேஜுக்கும் கரெக்டாக வந்து எல்லா எஃபெக்ட்டையுமே கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.